Taste the Daily. ஜெயக்குமார் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில், அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய இந்த மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை இன்று தலைமைக் கழகத்திலே 12 மணி அளவில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த 11ஆம் தேதி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக் கழகமான சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விருப்ப மனுவை பெற்று சமர்ப்பிப்பதற்காக ஏராளமானோர் இங்கு குவிந்திருக்கிறார்கள். மேலதாளத்தோடு உற்சாகமாக அவர்கள் தலைமைக் கழகத்திற்கு வரக்கூடிய அந்த நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இன்று 15ஆம் தேதி 12 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த விருப்ப மனு மாலை 5 மணி வரை அதாவது பெற்றுக்கொள்ளலாம், அதே போன்று சமர்ப்பிக்கலாம். குறிப்பாக வருகிற 23ஆம் தேதி வரை இதற்கான விருப்ப மனுக்கள் பெறக்கூடிய நிலை இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அதன்படி இந்த விருப்ப மனுக்களை பெறுவதற்காக இன்று ஏராளமான நிர்வாகிகள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்திலே அதற்காக சிறப்பு கவுண்டர்கள் விண்ணப்பங்களை பெறக்கூடியவர்கள் குறிப்பாக 15,000 ரூபாய்க்கான வரை ஓலைகளை கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 82 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள், அதேபோல அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் என அனைவருமே விருப்ப மனுக்களை இன்று பெறுவதற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த விருப்ப மனுக்களை பெறக்கூடியவர்களுக்கு இங்கே பல்வேறு அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலே கவுண்டர்களை வந்து நீங்கள் விருப்ப மனுக்களை பெறலாம், எங்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் எது, அந்த தொகுதிகளுக்கான குறியீடு, அதே போன்று தனி தொகுதிகள் எது என்கிற அந்த பல்வேறு அறிவிப்புகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைமை கழகத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களாக விருப்ப மனுக்களை பெறக்கூடியவர்கள், வேட்பாளர்களாக பெறப்பட்ட அந்த மனுக்களை பூர்த்தி செய்ய வரக்கூடியவர்கள் அவர்களுடைய புகைப்படம் எடுப்பதற்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் தலைமை கழகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏராளமான நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். சரியாக 12 மணி அளவிலே இந்த விண்ணப்பங்கள் விநியோகிக்கக்கூடிய, பெறக்கூடிய, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.